ஸ்கூல் எப்படா லீவ் விடுவாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பேன். இது சாப்பிட்றதுக்கு வேண்டிய என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு எவ்வளோ வாட்டி கூப்பிட்டாலும் நான் போவேன். அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு முதல்ல 2 முட்டை எடுத்து ஜாரில் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா 2 கப்பு மைதா போட்டு கூடவே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைனாக அடித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா வேறொரு பவுலில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கூடி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா தோசை மாவோட கொஞ்சம் லிக்விடாங்க இருக்கணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஒன்றா தோசை மாதிரியே நார்மலாக சுட்டு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு வேணால் நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப நைஸாக வேணால் நம்ம இதை ரெடியாக்கி எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் இந்த எல்லா தோசையும் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லா தோசையுமே சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இது மாதிரி ரெடி ஆக்கிறதுக்கப்புறமா இனி ஜாரில் மறுபடியும் 2 முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 கப்பு ஒயிட் சுகர், 2 கப்பு பால் இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறமா தோசையெல்லாம் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு கீ தேய்ச்சிக்கலாம். மறுபடியும் தோசை வச்சுக்கலாம். பின்ன பாலோட மிக்ஸு மறுபடியும் தோசை இடையில கொஞ்சம் கொஞ்சமாக கீ தேய்ச்சதுக்கப்புறமா இதே மாதிரி நம்ம சுட்டு வச்சுருக்க எல்லா தோசையும் பாலும் மிக்ஸாக இது மாதிரி கரெக்டாக லேயராக வச்சு நெய்யில் வறுத்து எடுத்துருந்த கேஷ்நட்டும் கிஸ்மிஸும் வச்சு அதுக்கப்புறமா ஒரு 45 மினிட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளே இறக்கி வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்பெஷல் பால் பத்திரி ரெடிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பால் பத்திரி சாப்பிட்றதுக்கு வேண்டியே என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவேங்க. அவங்க வீட்டில் மாடு இருக்கிறனாலே இந்த மாதிரி பால் பத்திரி அடிக்கடி செய்வாங்க. அவங்க அம்மா கிட்ட கேட்டு நானும் ட்ரை பண்ணுவேன் அடிக்கடி. ஒரு கப்பு காஃபியும் இந்த மாதிரி சூடாக ஒரு பால் பத்திரியோட ஒரு பீஸும் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி கேக்கு மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.